ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிடும். அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். எல்லாமே அற்புதமான அருமையான கதைகளாக நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு வாழ்வியல் சிறுகதை, வாழ்வு தொடங்கும் இடம். வாழ்க்கைனா என்ன, நாம் எப்படி குழந்தைய வளர்க்க வேண்டி இருக்கு இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த சிறுகதையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் எழுதினவர் யாருன்னு தெரியல. ஆனால் கதை அற்புதமாக இருக்கு. கேட்கலாமா? வாழ்வு தொடங்கும் இடம் சிறுகதை. அலாரம் அடித்த கையோடு ரணகளம் தொடங்கிவிட்டது வீட்டில். டே ரிஷி, என்னடா இன்னுமா தூங்கிக்கிட்டு இருக்க? இப்பதான்டா 10 நிமிஷம் முன்னாடி எழுப்பிட்டு போனேன், மறுபடி குரட்டை விட தொடங்கிட்டியாடா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லடா உனக்கு என கோபத்தில் ஆரம்பித்து கட்டுப்படுத்த முடியாமல் கரகரப்பாக முடித்தாள் அம்மா வினி. ஜஸ்ட் 5 நிமிஷம் கொடுமா, கண்டிப்பா எழுந்துறேன், நானே குளிச்சு நானே சாப்பிட்றேம்மா, பிளீஸ்மா. ரிஷியின் கெஞ்சல் எதுவும் வினியிடம் விடுபடவில்லை. இன்னும் 5 நிமிஷமா? கும்பகர்ண மாதிரி தூங்கி இருக்க, அப்பவும் திருப்தி இல்லையாடா உனக்கு? 4வது வகுப்புக்கு வந்தாச்சுரா நீ. இன்னைக்கு மேக்ஸ் ஒலிம்பியாட், சயின்ஸ் ஒலிம்பியாட் 2 இருக்கு. மத்தியானம் கபடி ரிஹர்சல் வகுப்புக்கு போகணும். வீட்டு பாடம் வண்டியா பெண்டிங் எடுத்துக்கிட்டு வருவ. கொஞ்சமாவது அந்த கவலை எல்லாம் இருக்காடா உனக்கு என்று கத்தினாள் அம்மா வினி. அம்மா பிளீஸ்மா, எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, மிஸ் கூட உதவி பண்ணுவாங்கம்மா எனக்கு. இப்படிதாடா சொல்லுவ, ஆனா எல்லா பாடத்திலையும் கிளாஸ் ஒர்க்கு, ஹோம் ஒர்க்கு பெண்டிங் வெப்பனி. நீ எழுந்துரு முதல்ல என மின்விசிறியை அணைத்தாள் அவள். போர்வையை பிடுங்கினாள். ஜன்னல் கதவுகளை சத்தத்துடன் திறந்தாள். வினி, குழந்தைய கொஞ்சம் ஃப்ரீயா விட, அவன் தான் சொல்றானே தானே எல்லாம் பண்ணிக்கிறதா, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆற என்றார் வினியின் அம்மா அகிலா. உனக்கு தெரியாதுமா, இவனை பத்தி நல்லா வக்கனையா பேசுவான், ஆனா செயல்ல எதுவுமே இருக்காது. தார்குச்சி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க அப்பா ஆபீஸ் டூர்னு வசதியா லக்னோ பூனேன்னு போயிடுறாரு. நான் தானே ஆபீஸ் வீடு படிப்புன்னு கிடந்து அல்லாட வேண்டி இருக்கு என்று அழுத்து கொண்டாள் வினி. சமையல நான் பாத்துக்கிறேன் வினி, நீ போய் ரிலாக்ஸா உன்னோட ஆபீஸுக்கு கிளம்பு. ரிஷியையும் அப்படியே மெல்ல கிளப்பு போதும். சரிம்மா, சிம்பிளா ரசமும் கீரையும் வாழைக்காய் பொரியலும் பண்ணிடுமா. வேலைக்காரி வள்ளி உனக்கு உதவி செய்வா. நான் ரிஷியோட 1/2 மணி நேரம் உட்கார்றேன். ஒலிம்பியாட் வேலை நிறைய இருக்கு. 1 நிமிஷம் வினி என்றாள் அம்மா. என்னம்மா, அப்பா கவலை வந்துடுச்ச உனக்கு? 1 மாசம் எப்படி சமாளிப்பார் நீ இல்லாமன்னு யோசிக்கிறியா? கவலைப்படாதம்மா, அப்பா தாசில்தாரா வேலை பார்த்துட்டு இப்பதான் ஓய்வு பெற்றிருக்காரு. வயல் வரப்புல நடைப்பயிற்சி, மலைக்கோயில், திருவிழா, ஏரிக்கரையில பசங்க விளையாடுற கிரிக்கெட்டுன்னு ஜாலியா இருப்பார் அப்பா. நீயே கவலைப்படுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. ரிஷி சின்ன குழந்தை, 10 வயசு கூட முழுசு ஆகல இன்னும். நல்ல புத்திசாலியா இருக்கிற பையன். நீ ரொம்ப கோவிச்சுக்கிற அவனை வினி. 2 நாளா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அட போமா, நீ தான் மெச்சிக்கணும் அவனை. அவன் வயசு பசங்க எல்லாம் எவ்வளவு ஸ்மார்ட் தெரியுமாமா. காலையில பேட்மிண்டன், மாலையில கராத்தே, வார இறுதியில டான்ஸு, கிரிக்கெட்டு, மாரத்தான், பீச் வாக் அப்படின்னு அவ்வளவு பண்றாங்கம்மா. இவன் சோம்பேறிமா. அவங்களோட ஒப்பிடும்போது இந்த 1 மாசம் எனக்கு டெபுடேஷன் மலேசியால ஏன் போட்டாங்கன்னு இருக்கு. போய் தான் ஆகணுங்கிறதுனாலதான் உன்னை இங்க வரவழைச்சேன். எப்படி நீ சமாளிக்க போறியோ தெரியல போ என்று பெருமூச்சு விட்டாள் வினி. யோசனையுடன் அடுக்கலைக்கு போனார் அகிலா. வந்ததில் இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ரிஷியை பம்பரம் போல ஆட்டுவிக்கிறாள் வினி. ஒரு வகையில் பார்த்தால் இந்த கண்டிப்பு தேவையாகத்தான் இருக்கிறது. இது ஸ்மார்ட் குழந்தைகள் காலம். நடக்க துவங்கும் போதே நாட்டியம் ஆடுகின்றனர். பேச ஆரம்பிப்பதற்குள் பாட்டே பாடுகின்றனர். கணக்கு, அறிவியல் என அரிச்சுவடிக்குள்ளே ஐன்ஸ்டீன், நியூட்டன் என மேற்கோள் காட்டுகின்றனர். ரிஷி 4ஆம் வகுப்பிலேயே 5 வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. பள்ளிக்கூடம் போய் வந்தவுடன் கிரிக்கெட், டான்ஸ், கராத்தே, ஒலிம்பியாட், கபடி என அவ்வளவு வகுப்புகள். காலையில் அவனை எழுப்பும் போது ஒரு ரகளை என்றால் மாலையில் அதை விட பெரிய ரணகளம். இன்னைக்கு ஸ்கூல்ல என்னடா ஆச்சு? குரல் மனப்பாட பகுதி கேட்டாங்களா? ஒழுங்கா சொன்னியா நீ? அப்புறம் அந்த பறவைகள் பாடத்துல
வீக்ஸ் பத்தி கேட்டாங்களா? என்னடா வீட்டு பாடம் இன்னைக்கு இருக்கு சொல்லு என ஆரம்பித்து அவன் புத்தக பையை அவிழ்த்து ஆராய்வாள் வினி. இரவு தூங்கும் போதும் காட்சிகள் பெரிதாக மாறுவதில்லை. ரிஷி, இன்னும் உனக்கு நிறைய பொறுப்பு வரணும்டா. உன்னோட மிஸ் எப்ப பேசினாலும் உன்னை பத்தி ஏதாவது புகார் சொல்றாங்க. ஏன்டா இப்படி இருக்க? உனக்காக தானே நானும் அப்பாவும் இப்படி ஓடுறோம். புரிஞ்சு நடக்கணும்டா. நீ என்ன சின்ன பையனா? உன் வேலை என்ன? ஒழுங்கா படிக்கிறது மட்டும்தானே, அதை செய்யக்கூடாதா என சலிப்பும் வருத்தமுமாக மனசில் இருந்து அனைத்தையும் கொட்டுவாள் வினி. நறுக்கிய கீரையின் மேல் பார்வை பதித்து அப்படியே நின்று கொண்டிருந்தாள் அகிலா சமையல் அறையில். மலேசியா சென்ற வேலை முடிந்து வந்துவிட்டாள் வினி. அம்மா இருந்ததால் வீட்டை பொறுப்பாக பார்த்து கொள்வார் என்பதால் வினியாலும் போன இடத்தில் மனக்கவலை இல்லாமல் வேலை பார்க்க முடிந்தது. ஆனாலும் மனதின் ஓரத்தில் ரிஷியை பற்றி உறுத்தல் இல்லாமல் இல்லை. விளையாட்டு பையன் ரிஷி. எதிலும் அவனுக்கு ஆழ்ந்த ஆர்வம் இல்லை. தினம் தினம் போராட்டம்தான். பாவம் அம்மா அவனை எப்படி சமாளித்தாளோ என கவலை தினமும் தோன்றியபடிதான் இருந்தது வினிக்கு. ஆனால் நேரில் கண்ட காட்சி தலைகீழாக மாறியிருந்தான் ரிஷி. தானாக எழுந்து கொண்டான். புத்தக பையை எடுத்து வைத்து ஒவ்வொரு பாடமாக எழுதியும் படித்தும் உள்ளே வைத்தான். விளையாட்டு முடிந்து நேரத்திற்கு வீட்டுக்கு வந்தான். சிரித்த முகமாக உட்கார்ந்து சாப்பிட்டு சிரித்து பேசி கதை கேட்டு தூங்க போனான். அப்படியே திகைத்து போனாள் வினி. இதென்ன அதிசயம்? சுவரில் எறிந்த பந்து திரும்ப கைக்குத்தானே வரும். சுவரை குடைந்தா போகும். அம்மாவின் கரம் ஆதரவாக வினியின் தோளை தொட்டது. என்னம்மா நடந்தது? நம்ம ரிஷியா இது? இவ்வளவு பொறுப்பா உற்சாகமா இருக்கான், எப்படிமா என்று கேட்டாள் அம்மாவை பார்த்து வினி. தொண்டை தழுதழுத்தது அவளுக்கு. புன்னகையுடன், பெரிதா ஒண்ணுமில்ல வினி, குழந்தையோடு இருக்கிறதே கொஞ்ச நேரம் தானே. பெரும்பாலான நேரம் எல்லாம் ஸ்கூலு, மைதானம், கராத்தே கோச்சிங்னு போயிடுறது. அதனால அவன் வீட்டுல இருக்கிற நேரத்துல என்னால முடிஞ்ச வரைக்கும் அன்பா இருந்த அவன்கிட்ட, அவ்வளவுதான் என்றார் அகிலா. என்னம்மா சொல்ற? காலையில அவனை தூக்கத்திலிருந்து எழுப்பும் போது பக்கத்துல உட்கார்ந்து முத்தம் கொடுத்து தலை கோதி சிரிச்சு, அழகான ஒரு புது நாள் நமக்காக விடிஞ்சிருக்கு கண்ணான்னு சொன்னேன். என்னவெல்லாம் செஞ்சு இந்த நாளை இன்னும் அழகா மாத்தலாம்னு நீயே யோசிச்சுக்கோ தங்கம்னு சொன்ன. ஸ்கூல் விட்டு அவன் வந்ததும் கையில பழம் கொஞ்சம் இனிப்பு கொடுத்து குழந்தைய மென்மையா அணைச்சிக்கிட்டேன். பகல் முழுக்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் கண்ணா. நீ வரைஞ்சி ஒரு அணில் ஓவியம், அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா. நேரம் கிடைக்கும் போது இன்னொன்னு வரைஞ்சு கூட அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். ராத்திரி வேலையெல்லாம் முடிஞ்சு படுக்கைக்கு வந்த போது தெனாலிராமன் கதை, பீர்பால் கதைன்னு எல்லாத்தையும் சொன்னேன். அவன் ஆர்வமா கேட்டான். நம்முடைய நலன்கிறது மத்தவங்க நலத்தையும் உள்ளடக்கியதா இருக்கணும்னு கதைகள் மூலமா சொல்லும் போது குழந்தையோட முகத்துல அவ்வளவு ஒளி தெரியுது வினி. அடுத்த நாள் பாரு, அவ்வளவு உற்சாகமா எழுதான் குழந்தை என்று கூறி முடித்தார் அகிலா. வினி கண்களில் ஈரம் படர அம்மாவை பார்த்தாள் அவள். குழந்தை வளர்ப்பு என்பது ஜந்துவை வளர்ப்பது போல் அல்ல. அது ஒரு தலைமுறையை வளர்த்தெடுப்பது, வார்த்தெடுப்பது என புதிதாக புரிந்து கொண்டதில் வந்த ஈரம் என்பது புரிந்தது வினிக்கு. வாழ்வு தொடங்குமிடம் சிறுகதை முற்றும்.